ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् பரமானந்தமாதவம். கீதையினுடைய 4வது அத்தியாயம் 20 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 21வது ஸ்லோகம் ஆரம்பித்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த 19வது ஸ்லோகத்திலிருந்து இந்த ஞானிகளுடைய லட்சணங்களை குறித்து, ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் அல்லது ஞானத்திலேயே திளைப்பவர்கள், தமிழ்ல 2 வார்த்தை உண்டு. ஒன்று ஞானம்னு சொல்லுவோம், இன்னொன்னு மோனம் அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்திலே உயர் மோனத்திலேங்கிற மாதிரி ரெண்டும் ஒண்ணுதான். ஞானமும் மோனமும் ஒன்றுதான். அதில் திளைப்பவர்கள் காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய செயல்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நோக்கம் என்பது முற்றிலும் வேறாக இருக்கும். செயல்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் பெரியதாக எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் செய்பவர்களாகி அவர்களுக்கு எந்த ஒரு பந்தத்தையும் ஏற்படுத்தாது. செயல்களை செய்யக்கூடிய அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்தார்கள் என்றால் அந்த செயல் அவர்களை சுற்றி இருப்பவர்களுடைய மனதில் இல்லைன்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை அது ஏற்படுத்தும். எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு. செயல்கள் செய்கின்றார்கள், பந்தம் இல்லை. அந்த செயல்களினால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர்கள் செயல்கள் செய்வதால் சுற்றி இருப்பவர்களிடத்தில் மகத்தான ஒரு மாற்றங்கள், ஒரு அமைதியான ஒரு மாற்றத்தினை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இட்ஸ் நாட் எனி ரெவல்யூஷன். அவர்கள் ஏதோ புரட்சியாளர்கள் எல்லாம் கிடையாது. நான் எப்பொழுதும் சொல்வேன், ஞானத்தில் எப்பொழுதும் புரட்சிங்கிறது கிடையாது. அவர்களை சுற்றி இருப்பவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மலர்ச்சி என்பது ஏற்படும். அவ்விதமாக காரியங்களை செய்பவர்கள், நமக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இதெல்லாம். அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு தான் நாம் இது வரைக்கும் பார்த்தோம். அதுல சொல்லும்பொழுது நித்திய திருப்தக, கடந்த வாரம் பார்க்கும் பொழுது தேர் எவர் கண்டென்டட் அப்படின்னு, அவர்கள் எப்பொழுதும் திருப்தியோடு இருப்பவர்கள். நான் சொன்னேன், நித்தியே ஆத்மனி திருப்தக. அவர்கள் ஏற்கனவே அந்த ஆத்ம வஸ்துவை உணர்ந்து கொண்டதால் அந்த ஆத்ம வஸ்துவிலேயே திருப்தியோடு இருப்பவர்கள். நிராශ්‍රயக அப்படி, அவர்களுக்கு எந்த ஒரு ஆශ්‍රயமும் எதையும் அவர்கள் பற்றி கொள்வது கிடையாது. கர்ம ஆශ්‍රயம் கிடையாது, கர்ம பல ஆශ්‍රயம் கிடையாது, கர்த்திருத்துவ ஆශ්‍රயம் கிடையாது அப்படின்னு. ஸோ ஒரு கர்மத்தின் மீது ஒரு பிடிப்போ, கர்மத்தினுடைய பலனின் மீது ஒரு பிடிப்போ, நான் செய்கின்றேன் என்கின்ற ஒரு பிடிப்போ கிடையாது. நமக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படி நமக்கு ஒரு பிடிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டோம். நமக்கு முதல்ல ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்கணும்? ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். ஏன்னோ பிரயோஜனம் உத்திஷ்ய அப்படின்னு சொல்லுவார். நமக்கு ஒரு பிரயோஜனத்தை, ஒரு ஆශ්‍රயம் இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நித்திய திருப்தக, நிராශ්‍රயக, இதையெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக 21வது பாடலில் நிராஷி யதச்சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம், குர்வன் ந ஆப்னோதி கில்பிஷம். அடுத்துல சொல்லும்போது நிராஷி,
கண்டினியூஷன், நித்திய திருப்தக, நிராஸ்ரயக. அதனால அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நிராஷி. அப்படி நிர் ஆශ්‍රயம், ரெண்டாவது நிராஷி. ஆஷான பார்த்தோம், ஆஷானா எதிர்பார்ப்பு, ஹோப், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. சம்டைம் அவர் ஹோப்ஸ் டசன்ட் டேர்ன் இன்டு ரியாலிட்டி. அப்படி சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நாம் எண்ணியது போல், நாம் நினைத்தது போல் அது நடப்பது கிடையாது. அதனால எதிர்பார்ப்புகளில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்புகள் நாம் எதிர்பார்க்கின்றபடி அது நடக்காவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேண்டும். இன் அவர் கேஸ் இட் இஸ் ஜஸ்ட் இன் டிஃபரெண்ட் வே. இப்ப எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனால் காரியங்களை செய்ய முடியாது. அதனால்தான் போன தடவை நான் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், எது நம்முடைய கையில் இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் ஓரளவு நம்ம எதிர்பார்ப்பை வைத்திருக்கலாம். ஸோ இட் இஸ் யூனோ இன் மை ஹேண்ட்ஸ். இந்த காரியங்கள் வந்து இது இது செய்யக்கூடியது, இது எனக்கு நன்றாக தெரியும். அதனால இதனுடைய முழுமையான விஷயத்தை நான் அறிந்திருக்கின்றேன்னு செய்யறது. ஸோ சம் எக்ஸ்பெக்டேஷன் கேன் பி தேர், இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய கைகளில் இல்லவே இல்லை. அப்படி அது வந்து எவ்வளவோ விஷயங்களை நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஒரு முழுமையான பலனை அது கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் அது சார்ந்து இருக்கின்றது. அதனால சில விஷயங்கள் நம்முடைய கைகளில் இல்லை. சில நேரங்களில் எது வந்து நம்முடைய கைகளில் இல்லையோ நாம் அதையும் கூட நாம் நினைத்த மாதிரியே நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதனால எதிர்பார்ப்புகள் தப்பு கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் ஏமாற்றமாக மாறாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால இங்க சொல்லும்பொழுது, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா எதிர்பார்ப்புகளும் கிடையாது. நாம வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தால் தவறில்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நாம் நினைத்த மாதிரி அது நடக்கலைன்னா அதை சமமாக பாவித்துக் கொள்ள வேண்டும்னு. தெர் இஸ் அன் எஃபர்ட், தெர் இஸ் அடிஷனல் எக்ஸசைஸ். அப்படின்னு நம்ம வந்து அடிஷனலா ஒன்று செய்யணும். ஆனா அவர்களுக்கு என்ன எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அதனால அவர்கள் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒரு சூழ்நிலைகளையோ எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதான் நிராஷி. இன்னொரு காரணம் கூட ஆஷா. வை டு வி என்டர்டைன் திஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் என்பது எதனால் ஏற்படுகின்றது? வாட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் தீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இந்த எதிர்பார்ப்புகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எதிர்பார்ப்புகளில் இருந்து நாம் ஏதாவது சந்தோஷத்தை தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். இதை பலமுறை நாம் பார்த்து விட்டோம். See, we have a lot of expectations because we have created our own comfort zone. ஸோ எப்பொழுதுமே இப்ப மீனுக்கு ஜலத்துல இருந்தால்தான் அது பாதுகாப்பு என்று உணர்கின்றது அப்படின்னு. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கிறதா இல்லையா? வி ஃபீல் செக்யூர்டு வென் வி ஆர் இன் அவர் ஓன் கம்ஃபர்ட் ஜோன். நாம் வந்து நம்முடைய ஒரு சௌகரியமான ஒரு இடத்தில், நம்முடைய ஒரு சௌகரியமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அதை நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாக உணர்கின்றோம். இல்ல நாம் எதிர்பார்க்கக்கூடியதெல்லாம் நடந்து விட்டால் அதை ஒரு பாதுகாப்பாக கருதுகின்றோம். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? அந்த சொந்த வீடு பாதுகாப்பு என்று நினைக்கின்றோம். சோ நம்மிடத்தில் இவ்வளவு செல்வம் இருந்தால் பாதுகாப்பு என்று நினைக்கின்றோம். See, there is no doubt. All these provide a kind of a security. ஆனால் அவையெல்லாம் நிரந்தரமான பாதுகாப்பை மனிதர்களுக்கு கொடுக்குமா? Does it give an everlasting security? இப்ப இதெல்லாம் இருக்கிறதாலேயே ஒரு மனிதன் முழுமையான பாதுகாப்பினை உடையவன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்ப இவ்வளவு இருப்பவர்களுக்கு மரணம் வர்றதே இல்லையா அப்படின்னு. இப்ப சொந்த வீடு இருப்பவர்களுக்கு மரணம் வராதா? ஏன்னா நிறைய செல்வம் இருப்பவர்களுக்கு மரணம் இல்லை வராதா? இல்லைன்னு அட்லீஸ்ட் நமக்கு இதெல்லாம் இருந்தா எந்த வியாதியும் வராதுன்னு ஏதாவது உத்தரவாதமாவது இருக்கின்றதா? நவ் வி இன்சூர், ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு பண்றோம். இட் இஸ் குட். தேர் இஸ் a சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அதனால நம்முடைய பாதுகாப்பிற்கு தேவையான ஏற்பாடுகளை ஒரு மனிதன் செய்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இதுதான் வாழ்க்கையில் நிரந்தரமான பாதுகாப்பு என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதுதான் அறியாமை. So in spite of all these things, things may go with vengeance.
இவ்வளவு முன்னேற்பாடுகளோடு நாம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி அது நடப்பது கிடையாது. See, he has secured something, which provides real security அப்படின்னு. ஞானியை பொறுத்த வரைக்கும், he doesn't seek, sense of security in all these external objects. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு ஞானியானவர் அதில் பாதுகாப்பு இருப்பதாக அவர் கருதுவது கிடையாது. எது நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு என்றால் இந்த ஞானம் தான் நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதால் he has already secured it. See, we are trying to secure some kind of security அப்படி. நாம் ஒரு பாதுகாப்பை அடைவதற்காக பிரயத்தனங்களை எல்லாம் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு வெளியில் இருக்கின்றது என்று நாம் கற்பனை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது எது என்றால் அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது தனக்குள் இருக்கக்கூடிய ஞானம். So he has already secured that security. அதனால அவருக்கு என்ன அவசியம் இல்லை அப்படின்னா வெளியில் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு தருங்கிறதுக்காக அதையெல்லாம் தேடுகின்றோம். கடைசியில அதையெல்லாம் பாதுகாப்பதற்கு நாம் போராடுகின்றோம். யூ திங்க் தட் ஆல் தோஸ் திங்ஸ் வில் கிவ் செக்யூரிட்டி. இப்ப நான் இப்ப ஆரம்பத்துல சொன்னேன், இப்ப இந்த ஆப்பிள் லேப்டாப்பை பாதுகாக்கிறதுக்கு நான் போராடணும் அப்படின்னு. பிஃபோர் தட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்னு. இப்ப எந்த ஒரு விஷயம் நமக்கு சௌகரியத்தை கொடுக்கின்றது என்று நினைக்கின்றோமோ, நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோமோ, கடைசியில் அவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காக. அண்ட் மேன் இஸ் நாட் நவ் bothered about his own security now. கடைசியில அவன் தன்னுடைய பாதுகாப்பை மறந்துவிட்டு தான் எதையெல்லாம் சேர்த்து கொண்டானோ அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றே நாம் ஓடிக்கொண்டே இருப்பதால் எக்ஸ்பெக்டேஷன் breeds another expectation. அதனால தென் யூ ஸ்டார்ட் இன்சூரிங் எவ்ரி திங் அப்படின்னு. அதனால இந்த உலகத்துல பார்த்தோன்னா இந்த பேனாவுக்கு கூட ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபைனலி வி ஹவ் நாட் இன்சூர்ட் ஆர் செல்ஸ் அப்படி. கடைசியில உண்மை ஆக்சுவலா ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் ஞானம் தான். ஞானம் தான் உண்மையான லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி. சி தட் இஸ் அ ரியல் செக்யூரிட்டி அப்படி. இன்னொன்னு, இதுக்கு எந்த பிரீமியமும் நீங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு. யூ நீட் நாட், இதுக்கு ஒரு பிரீமியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 மெசேஜ் வரும் அப்படி. அதுவும் அந்த கட்ட வேண்டிய கடைசி நாள் வந்துடுச்சுன்னா காலையில இருந்து உங்களுடைய மொபைல் போன்ல ரிமைண்டர் வந்துட்டே இருக்கும் அப்படி. நோ, ஹியர் ஒன்ஸ் யூ கெட் இட், நோபடி ரிமைண்ட்ஸ் எனிதிங். சி, ஞானம்ங்கிறது கொஞ்சம் சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் இதுல உண்மையான சௌகரியம் எதுல இருக்கின்றது? ஞானத்தில் இருக்கக்கூடிய சௌகரியம் வேறு எந்த விஷயங்களிலும் கிடையாது. அதனால இந்த உண்மையான சௌகரியத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த ஆனந்தத்தை அனுபவித்த பிறகு கம்பேர் டு திஸ், இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த அளவிற்கு உயிரை கொடுத்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அது எவ்வளவு நிதர்சனமாக அவருக்கு புரிந்து விடுகின்றது. ஸோ தேர் ஆர் பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படி. இப்போ உலக வாழ்க்கைக்கு அவருக்கு என்னென்ன தேவையோ, அவர்களுக்கும் பசின்னு ஒன்று இருக்கும், தாகம் ஒன்று இருக்கும், இருப்பிடங்கள் எல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் இருக்கும். அவை எல்லாமே எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக, அதையெல்லாம் எதிர்பார்த்து அதற்காக போராட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவசியத்தை அவர்கள் உணரவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நோ யுவர் செல்ஃப். அதனால தான் எப்பொழுதும் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் செக்யூர் யுவர் செல்ஃப். முதலில் நாம் நம்மை, எது நமக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கின்றதோ அதை நாம் முதலில் அடைய வேண்டும். ஆல்ரெடி கெயின்ட் இட். அவர் அதை ஏற்கனவே அடைந்துட்டார். அதனால என்ன சொல்றார் அப்படின்னா, நிராஷி. எவ்வளவு அழகான வார்த்தை பாரு. தென் அதனால என்ன, எத சித்த ஆத்மா. எத எத எதன்னா கட்டுப்பாடுன்னு. எப்பொழுதும் உடலையும், சித்தம்னா மனம், இல்ல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு அந்தக்கரணம்னு எடுத்துக்கலாம். ஆல் இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புட் டுகெதர் இஸ் கால்டு சித்தம்.
மனம், புத்தி, சித்தம், அகங்கார் இதெல்லாம் என்ன இருக்கின்றது அப்படின்னு அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கட்டுப்பாடுன்னு இங்க என்ன அர்த்தம்? ஹி ஹேஸ் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் பாடி, மைண்ட், இன்டலெக்ட், ஈகோ இதெல்லாம் எப்படி செயல்படுகின்றது. ஏன்னா இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆத்மாவினுடைய செயல்பாடுகள் கிடையாது. என்ன, இந்திரியங்கள் வேறு, அந்த கரணங்கள் வேறு, ஆத்மா வேறுங்கக்கூடிய ஒரு ஒரு முழுமையான ஒரு தெளிவு இருக்கின்றது. See, when our understanding is complete, then the self control becomes so natural. ஒரு விஷயத்தை குறித்து நாம் முழுமையாக தெளிவாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதன் பிறகு எந்த ஒரு கட்டாயத்தின் பெயரிலும் எதையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமற்று போய்விடும். பிகாஸ் எவ்ரி திங் நேச்சுரலி ஃபால் இன் இட்ஸ் பிளேஸ். ஒரு விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் எல்லா விஷயங்களும் தானாகவே என்னாகும், அந்தந்த இடத்தில் அது இருக்கும். மனம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்களுக்கு இருக்கின்றது, புத்தி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றது. அதனால எத சித்த, ரெண்டாவது என்ன சொல்றார் இங்க, ஆத்மானா இங்க உடல்னு எடுத்துக்கணும், சரீரம்னு எடுத்துக்க வேண்டும். உடலும் மனமும் அந்த கரணமும் எப்பொழுதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இரண்டாவது இந்த ஸ்லோகத்தில். மூன்றாவது தியக்த சர்வ பரிகிரக. அப்படி அழகான வார்த்தை. அப்படி கிரக, கிரக மீன்ஸ் வாட்? கிரக மீன்ஸ் டு ஹோல்ட். அப்படி நான் கூட சொல்லுவேன் திரட்டுவது. அப்படி ஏன்னா பரிகிரகம்னு என்ன அர்த்தம்? என்ன, எல்லா பக்கமும் இருந்தும் எப்பொழுது பார்த்தால் என்ன, ஆல் த டைம் அப்படி யூனோ கீப் ஆன் அக்யூமுலேட்டிங் சம்திங். அப்படி காலையிலிருந்து என்ன பண்ண, ஏதாவது சேர்ப்பது, சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கணும்னு நினைக்கும். இல்ல ஏதாவது ஒன்றை திரட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ திஸ் வேர்டு திரட்டுதல், இட் இஸ் கால்ட் அக்யூமுலேஷன். அட்லீஸ்ட் ஈவன் வென் யூ கம் டு தி ஸ்பிரிச்சுவல் பாத் ஆல்சோ, அங்கேயும் கூட என்ன ஆகுது, அப்படி ஏதாவது ஒரு அனுபவங்களை திரட்டி வைக்கணும்னு நாம நினைக்கின்றோம். நிறைய பேர் பேசும்பொழுது உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு ஆன்மீகத்துல, அந்த அனுபவங்கள் இருக்கின்றதா, திருப்பி ஏதாவது அனுபவங்கள், அட்லீஸ்ட் தென் we wanted to accumulate some kind of you know experiences and you just wanted to talk about it. அந்த அனுபவங்களை குறித்தே பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு சின்ன விஷயம், நாம் எதையெல்லாம் சேர்க்கின்றோமோ, எதையெல்லாம் சேமிக்கின்றோமோ, எதையெல்லாம் திரட்டி வைத்திருக்கின்றோமோ, பெரும்பாலும் நாம் பேசக்கூடிய விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை சுற்றியே தான் இருக்கும். ஆனால் உண்மையில் எதை திரட்டி வைக்க வேண்டுமோ, உண்மையில் எதை சேமித்து வைக்க வேண்டுமோ, அதை நாம் சேமித்து வைப்பதற்கு நாம் மறந்து விடுகின்றோம். அதனால அதை நாம் பற்றி பேசுவதே கிடையாது. இப்போ ஒரு ஞானியை எப்பொழுதும் ஞானத்தை குறித்தே பேசுகின்றார், உயர்வாக பேசுகின்றார். See, that is the only thing he has accumulated, worthy of accumulation. And it is not an object, அது பொருளை போன்று கிடையாது. Sometimes people accumulate memories. They wanted to store every, sharing is one thing, storing is another thing. We want to share and we want to store also. And all the time என்ன பண்ணணும் அப்படின்னா, we just go back into that memories. அந்த நினைவுகளுக்குள்ளேயே போய் போய் என்ன, சம்டைம் ஹவு மெனி மெமரிஸ், அப்படி எவ்வளவு நினைவுகளை. அப்படி அவர்கள் அதை சொன்னார்கள், இவர்கள் இதை சொன்னார்கள், அது நடந்தது, அப்படி நடந்து கொண்டார்கள். ஒரு விஷயத்தை, ஒரு நடந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை கூட நம்மளால விட முடியல. பாருங்க, தியக்த சர்வ பரிகிரகன்னு, we are unable to drop anything. அப்படின்னு so we just hold on to that, good or bad. There are good memories, there are bad memories. See, அற்புதமான நினைவுகள் இருக்கின்றது, ரொம்ப கசப்பான அனுபவங்களாக இருக்கின்றது. அது ரொம்ப இனிமையான அனுபவங்களாக இருந்தாலும், அது கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும், ஆஃப்டர் ஆல் an experience is an experience, learn from it and just move on. பட் இவ்வளவு அனுபவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமே, அதெல்லாம் நம்ம வாங்கி வச்ச புஸ்தகம் மாதிரி தான். அப்படி did we learn anything from it? அப்படி இவ்வளவும் சேர்த்து வைத்து இவ்வளவு அனுபவங்கள் இருக்கின்றது அப்படின்னு அது மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காகவா? அட்லீஸ்ட் we should learn something out of it. We don't learn also. பட் பரிகிரகன திரட்டி வைக்க வேண்டும், திரட்டி வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக we just run after all the sense objects. இங்க என்ன சொல்றாரு? தியக்தன்னு அந்த அர்த்தம், எஸ், கம்ப்ளீட்லி எஸ், given up. சர்வ பரிகிரக, எதையும் சேர்த்து வைக்க வேண்டும்ங்கிறது. இப்ப
குருதேவுக்கு கூட இவ்வளவு ஆசிரமங்கள் எல்லாம் இருக்கின்றது. உடனே கேட்போம், அப்ப இவர்கள் எல்லாம் இவ்வளவு ஆசிரமங்களை எல்லாம் ஆரம்பிக்கலையா, இவ்வளவு ஆசிரமங்களை எல்லாம் இவர்கள் சேர்த்து வைக்கலையா, இவர்களும் see they were also running after all these things அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, do they own it? See, no, we want to earn and we want to own. See, நமக்கு அதுதானே. அண்ட் ரேர்லி வி ஷேர் இட் அப்படின்னு. See, நாம் வந்து திரட்டி வைக்க வேண்டும். அந்த திரட்டி வைத்ததற்கு நாமே எதுவாக இருக்க வேண்டும்? முழு உரிமையாளராக அதற்கு இருக்க வேண்டும். யூ அக்யூமுலேட் சம்திங், தென் அலாங் வித் தட் அக்யூமுலேஷன் யூ ஜஸ்ட் புட் a tag of ownership on it அப்படின்னா, this is my property, do not trespass. இதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படி. See, we not only we just earn it, we just own it. We own. அதை வந்து own it. நாம் அதை வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டோம், உரிமை கொண்டாடிக்கிட்டோம். But these people, they have created everything. All these ashrams are created, but for whom? Do they really own it? But it is only meant for the society. They don't own it. They are just created. So, Tyakta Sarva Parigraha, end of the day, everything one day or other. எவ்வளவு அழகா பட்டினத்தார் அதை தானே சொன்னார், காது இருந்த ஊசியும் இன்னும் கடை வழிக்கு வாராது காண் அப்படின்னு. கடைசியில் என்ன வராது, ஒரு சின்ன ஈவன் த நீடில் ஆல்சோ யூ கேன் நாட் டேக் இட் அப். Tyakta Sarva Parigraha. So, have you read about Murphy's law? படிங்க, ஒரு 4-5 லா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹைலி அனலிட்டிக்கல் அப்படி. சி த டே ஒன் ஆஃப் தி லா, த டே யூ கிவ் அப் சம்திங், ஏதாவது ஒன்றை ஒரு நாள் நாம் விட்டோம்னா அன்றைக்கு தான் அதனுடைய தேவை அதிகமாக இருக்கும்னு சொல்வாரு. த டே யூ ஜஸ்ட் கிவ் அப் சம்திங், தட் டே யூ வில் நீட் இட் மோர். ஒரு சின்ன உதாரணத்திற்கு கையில இருக்கக்கூடிய நகம் அப்படின்னு, நீங்க அன்னைக்குதான் எல்லா அட்லீஸ்ட் சர்வ தியக்தினா தியக்த சர்வ பரிகிரக ஒண்ணுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் கையில இருக்கக்கூடிய நகங்களையாவது வெட்டி போடுவோம்னா அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு முடிச்சு, ஒரு பிளாஸ்டிக் பையில ஒரு பெரிய முடிச்ச போட்டு வச்சிருப்போம். ஏன்னா அதை நம்மளால திறக்க முடியாது. ஏன் ஒரு டப்பாவை, ஒரு ஜீனி டப்பாவை வந்து அழுத்தி மூடி வச்சிருப்போம், அன்னைக்குதான் ஃபுல்லா நகத்தை வெட்டியிருப்போம். அந்த டப்பாவை கூட என்ன பண்ண முடியாது. த டே யூ கிவ் அப் சம்திங், தட் இஸ் த வே, தட் வெரி டே யூ வில் நீட் இட் அப்படி. இப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கின்றது. ஒருவேளை நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு எப்பவாவது தேவைப்படும், எப்பொழுதாவது தேவைப்படும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம கொடுத்துடுறோம், ஆனா அவசரத்துக்கு நமக்கு வேணுங்கிற போது அது இல்லை. இப்படியே நினைச்சு நினைச்சு தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவோவற்றை நாம் என்ன வைத்திருக்கின்றோம், நாம் சேமித்து வைத்திருக்கின்றோமா இல்லையா? ஈவன் when you give up also there is always a doubt, இது தேவைப்படுமோ தேவைப்படாது. இன்னும் 1க்கு 2 தடவை ஒரு பேப்பர்ல எழுதி, இது நமக்கு தேவையே இல்லைன்னா தான் அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம், ஏன்னா அப்புறம் கொண்டு போய் கொடுப்போம். உங்க வீட்டுல ஏதாவது புஸ்தகங்கள்லாம் தேவையே இல்லை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாவது பக்கத்துல சாமி இருக்காரான்னு பார்ப்போம், கொண்டு போய் என்ன பண்ணுவோம். இந்த பீப்புள் டோன்ட் கிவ் their செக் புக்ஸ் அப்படி. பட் when the people leave all other things, எங்கேயாவது கொண்டு போய் ஆசிரமத்துல என்ன பண்ணுவோம், தேவையில்லாததெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணும், பயன்படுத்தியது, பயன் இல்லாதது, நமக்கு உபயோகம் இல்லாதது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜஸ்ட் கிவிங் அப்? வாட் இஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல் டு யூ. நமக்கு பயனில்லாததை மட்டுமே தியாகம் செய்து என்ன பிரயோஜனம்? ஹியர் இஸ் அ பர்சன், he has not seen utility value in anything. எதுலையுமே இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், பிகாஸ் அவர் எதையும் தனக்கென்று திரட்டி வைப்பதும் கிடையாது. தான் திரட்டி வைத்த விஷயங்கள் எதிலும் தன்னுடைய பெயரை பதித்துக் கொள்வதும் கிடையாது, அதற்கு உரிமை கொண்டாடுவதும் கிடையாது. Therefore, he is சர்வ தியக்த சர்வ பரிகிரக. ரொம்ப அழகான ஸ்லோகம், தியக்த சர்வ பரிகிரக. இது எங்கேயோ இது படிச்சோம், பஜகோவிந்தத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். சர்வ பரிகிரக போக தியாக கஸ்ய சுகம் ந கரோதி விராக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அத சொல்றாரு, சர்வ பரிகிரக போக தியாக. அதனால எதை தியாகம் பண்ண சொல்றார்கள், நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தியாகம் பண்ண சொல்ல. சர்வ பரிகிரக போக தியாக.
அங்க ஒரு வேர்டு ஆடு, தியக்த சர்வ பரிகிரக, பக்கத்துல என்ன பண்ண, தியக்த சர்வ போக பரிகிரக அப்படின்னு. நாட் தட் அதுக்காக உடனே எல்லாவற்றையும் விட்டு எல்லாரும் கௌபீனவந்த கலுபாகியவந்தகன்னு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு, கௌபீன பஞ்சகம்னு ஒண்ணு இருக்கு, ஆச்சாரியர் எழுதுவார். அதனால எல்லாரும் கௌபீனத்தோட இருக்கணும்னு சொல்லல அப்படின்னு. இங்க சொல்லு சர்வ பரிகிரக, இதான் சர்வ போக பரிகிரக, தியக்த சர்வ போக, போகம். whenever we feel இதெல்லாம் போகத்தை கொடுக்கும், இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், இட் இஸ் only an illusion அப்படி. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது கூட என்ன ஒரு விதமான மனோமயக்கம் அப்படி. அதனால இங்க தெக்த சர்வ பரிகிரகன்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா அந்த மனோமயக்கம் போயிடுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி தெர் இஸ் நோ நீட் டு கிவ் அப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி, எல்லாவற்றையும் விட வேண்டும்ங்கிறது கிடையாது. இவையெல்லாம் எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும்ங்கிற அந்த மனோமயக்கம் இருக்கின்றதா இல்லையா அப்படி, தட் illusory திங்கிங் அப்படி, தட் thought process must be given up. அதனால தான் சொல்றோம் தியக்த சர்வ பரிகிரக. நான் எப்பவும் இதற்கு உதாரணம் சொல்லும் பொழுது இன்னும் சிவலிங்கத்தை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. யூ புட் எனி திங் ஆன் இட்ஸ் ஹெட் அப்படின்னு. சிவலிங்கம் மேல என்ன அபிஷேகம் பண்ணாலும் என்ன இருக்காது, ஒரு கிரீடம் கூட அது மேல வைக்க முடியாது அப்படின்னு. நீங்க என்ன போட்டு நீங்க பாலை ஊத்தினாலும் அதை வந்துட்டு, நீங்க பஞ்சாமிரதத்தை அதுக்குள்ள அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றதுக்குள்ள வச்சு வச்சு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும், அடுத்த நிமிஷமே அதெல்லாம் என்ன ஆயிடும், நத்திங். இந்த லார்ட் ஹோல்ட்ஸ் எனிதிங். ருத்ரன்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு கங்கையை வச்சிருக்கிறார், அந்த பக்கம் ஒரு நிலா வச்சிருக்கிறார், எல்லாம் இருந்தாலும் கூட சர்வ பரிகிரக போகத்தியாக என்ன இருக்கும், இந்த கழுத்துல ஒரு பாம்பு, இடுப்புல ஒரு பாம்பு, அப்புறம் பார்த்தா சுண்டு விரல்ல கூட என்ன பண்றேன், இந்த சுண்டு விரல்ல கூட ஒரு பாம்பு தான். முதல்ல அந்த சிவபிரானை பார்த்துட்டு அந்த உமாவுடைய தாய் அந்த மேனா அந்த உமையின் இடத்துல கேட்பா, அப்படி என்ன இருக்கு இவர்கிட்ட, என்ன அழகு இருக்கு, என்ன சொத்து இருக்கு, என்ன சுகம் இருக்கு, ஒய் டிட் யூ ஃபால் இன் லவ் வித் ஹிம்னு கேட்பார். ரீடு சிவபுராணத்துல கேட்கும்போது, இது இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா நீ இவ்வளவு தபஸ் பண்ண அப்படின்னு, அங்க என்ன இருக்கிறது அப்படின்னு. அங்க இழக்கிறது கூட ஒண்ணுமே இல்லையே, அட்லீஸ்ட் ஈவன் டு கிவ் அப் யூ நீட் சம்திங். ஏன்னா பரிகிரகத்திற்கு தியாகம் பண்றதுக்கு கூட அங்க கொடுக்கறதுக்கு கூட என்ன கிடையாது அப்படின்னு, நத்திங், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. See that person who has given up everything, who doesn't own anything, he owns the whole world. The entire world belongs to him. அதனால he has to just make a sankalpa. Everything comes to him. There is no need that he should own anything. A person who doesn't own anything. எந்த ஒன்றிற்கும் உரிமை கொண்டாடாதவர்கள், எந்த ஒன்றிற்கும் சொந்தம் கொண்டாடாதவர்களுக்கு எல்லாமே என்ன ஆகின்றது, எல்லாமே அவர்களுக்கு சொந்தமாகி விடுகின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, நிராஷீர் எதச்சித்தாத்மா சர்வ தியக்த சர்வ பரிகிரக. அடுத்த கடைசியில் என்ன சார், ஷாரீரம் கேவலம் கர்ம. இந்த ஷாரீரம் கேவலம் கர்மக்கு பாஷ்யத்துல ஒரு ஒரு பக்கம் நிறைய விவாதங்கள். வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஷாரீரம் கேவலம் கர்மங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கள்னு நிறைய விவாதங்கள் பாஷ்யங்கள் இருக்கும். பட் நம்ம அவ்வளவு ஆழமாக போக வேண்டாம், ஏன்னா இது ஞானியினுடைய விஷயங்கிறதால அவர்கள் இந்த ஷாரீரம் கேவலம் கர்மங்கிறதுக்கு, ஷாரீரம்னு என்ன அர்த்தம், ஷாரீரம்னா ஷரீர சம்பந்தப்பட்டது, அது ஒரு தத்திதம். எது ஷரீர சம்பந்தப்பட்டதோ அது ஷாரீரம்னு சொல்றோம். அதனால ஷாரீரம் கர்ம அப்படின்னு அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு ஷரீர சரீரத்தின் மூலமாக, உடலின் மூலமாக செய்யக்கூடிய கர்மங்கள், இதுதான் அங்கே விவாதங்களாக இருக்கும். உடலின் மூலமாக செய்யக்கூடிய கர்மங்கள் ஒண்ணு. அப்படி இன்னொன்னு உடலை பேணி பாதுகாப்பதற்காக மட்டுமே செய்யக்கூடிய கர்மங்கள். இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனாலதான் அங்க ஒருத்தர் கேள்வி கேட்பார், அப்படி ஷாரீரம் கேவலம் கர்மனா அந்த ஞானி உடலின் மூலமாக கர்மங்களை செய்கின்றாரா, இல்லைன்னா அந்த உடலை பேணி பாதுகாப்பதற்காக கர்மங்களை செய்கின்றாரா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறதுக்கு அங்க நிறைய விவாதங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம அவ்வளோலாம் போக வேண்டாம். ஸோ ஷாரீரம்னு ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். இங்க ஞானிங்கிறதால ஞானிகளை பொறுத்த வரைக்கும் உடலின் மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு கர்மங்களை
செய்ய வேண்டும்ங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அதனால இன்னொன்னு என்ன இருக்கிறது அப்படின்னா, ஷாரி அங்க கேவலம்னு ஒரு வார்த்தை இருக்குதா இல்லையா? அந்த கேவலம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை, கேவலம்னா இது வந்து தமிழ் கேவலம் கிடையாது. கேவலம்னா மாத்திரம்னு அர்த்தம். இன்னும் ஷரீர ஸ்திதி மாத்திரம், உடலை பேணுவதற்காக மட்டும். ஜஸ்ட் தெர் இஸ் அ பாடி. இன்னும் காரணம் என்னன்னா, இது அடுத்த ஸ்லோகத்துல கூட இந்த எதிர்ச்சா லாப சந்துஷ்டக அதெல்லாம் நமக்கு வரப்போறது. ஏன்னா ஒரு ஞானி ஞானத்தை அடைந்த பிறகு he doesn't die. ஒரு ஞானம் வந்த உடனே there is only in ஞானம் there is only death of individuality. There is a death of ego. ஞானம் வந்துடுச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய தான்கிற அந்த அகங்காரம் என்ன ஆயிடும்? அந்த அகங்காரம் தான் போகும். தி பாடி இஸ் நாட் டெஸ்ட்ராய்டு. அப்ப என்ன இருக்கிறது? அந்த தேகத்திற்குன்னு என்ன இருக்கும்? சம் பிராரப்த இஸ் இமேஜின்ட். அது ஞானியினுடைய தேகமாக இருந்தாலும் அந்த தேகத்திற்குன்னு தெர் இஸ் அன் தெர் இஸ் அன் இன்பில்ட் ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்றோம் எப்படி? அதே மாதிரி என்ன இருக்கு? தெர் இஸ் அ சாஃப்ட்வேர். இந்த பிராரப்தம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான் அப்படி. இஃப் த பாடி இஸ் தி ஹார்ட்வேர், தென் தி பிராரப்த இஸ் ஓன்லி எ சாஃப்ட்வேர். நோ, நம்மளுடைய சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேர் அப்படி. ஏன்னா அதுல வந்து வெறும் பிராரப்தம் மட்டும் கிடையாது, அதுல நிறைய இருக்கிறது அப்படி. சரி, அதுல சஞ்சித கர்மங்கள் இருக்கு, ஆகாமி கர்மங்கள் இருக்கு, பிராரப்த கர்மங்கள் இருக்குன்னு இந்த மூன்று கர்மங்கள் எல்லாம் நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த சஞ்சித கர்மங்களோ ஆகாமி கர்மங்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு எதுவுமே இல்லை. பட் சின்ஸ் he has that physical body, அது எப்பொழுதோ ஆரம்பித்த பிராரப்தம். அப்ப அந்த அது இருக்கிறதா இல்லையா? ஸோ ஹி ஹேஸ் டு ப்ரொடெக்ட் இட். அது வந்து அந்த தர்மத்திற்காக என்ன பண்ண வேண்டும்? அதை பாதுகாக்க வேண்டும். அதனால இப்ப நமக்கு வந்து ஷரீர ஸ்திதி மாத்திரம்னு சொல்ல முடியாது அப்படி. ஏன்னா வி ஹேவ் டு எக்ஸாஸ்ட் ஆல் அவர் கர்ம வாசனாஸ் ஆல்சோ. ஆனால் நமக்கு உடல் மூலமாக எல்லா கர்மங்களையும் செய்கின்றோம். எப்ப உடல் மூலமாக கர்மங்களை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது என்ன ஏற்பட்டு விடுகின்றது? தர்ம அதர்மாதி விஷயங்கள் எல்லாம் வந்துடும். அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஈவன் இஃப் ஹி டசன்ட் டூ, அவர் எந்த ஒரு காரியத்தை செய்யாவிட்டாலும் கூட நம்ம அங்க பார்த்தோமா இல்லையா? ஒண்ணு வந்து கர்மணி அக்கர்மய பஷ்யத், ரெண்டாவது என்ன சொல்ற அக்கர்மணீச்ச கர்மயக. அவர் எந்த கர்மங்களை செய்யாமல் அக்கர்ம நிலையில் இருந்தாலும் கூட ஷரீரத்தை பேணுவதற்காகவாவது. அதனால ஷாரீரம் கேவலம். கேவலம்ங்கிறதுக்கு ஆச்சாரியர் எழுதுவார் தத்ர அப்பி அபிமான வர்ஜிதம் அப்படி. அதுல கூட அவருக்கு என்ன ஒண்ணு என்ன கிடையாது அப்படின்னு எந்த ஒரு அபிமானமும் கிடையாது. உடலை பேணுகின்ற விஷயத்தில் அதில் கூட அவர்களுக்கு எந்த ஒரு அபிமானமும் இல்லைன்னு சொல்றாரு. அதனால இங்க ஷாரீரம் கேவலம் கர்மன்னா இன்னும் உடலினால் செய்யக்கூடிய கர்மங்கள், இரண்டு உடலை பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய கர்மங்கள். So, இந்த ரெண்டையும் இருக்கணும். ஷரீரம் ஷாரீரம் கேவலம் கர்ம, ஜஸ்ட் ஜஸ்ட் ப்ரொடெக்ட் தி பாடி. தெர் இஸ் நோ நீட் டு பேம்பர் இட். இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் போனீங்கன்னா பெருசா பாடி ஷாப் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓட்டு எனி ஏர்போர்ட் நவடேஸ் இது இல்லாத ஏர்போர்ட் எதுவுமே கிடையாது. இது பெருசா இருக்கும் அப்படின்னா தெர் இஸ் அ பாடி ஷாப். நானும் சும்மா ஒரு தடவை போய் எட்டி பார்த்து அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா விசித்திரம். எவ்ரிதிங் ஆல் தட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படி. அது அவசியமே இல்லை அப்படி. பட் வி திங்க் தட் அதெல்லாம் இல்லை இங்க. அது இல்லை இங்க சொல்றது வந்து ஒரு பசி, ஒரு உணவு, இல்லை பசி தாகம். திஸ் இஸ் த பேசிக் நீட். என்ன உடுத்த ஒரு உடை அப்படி, உண்ணுவதற்கு உணவு அப்படி, உறங்குவதற்கு ஒரு இடம். அது கூட ரத்தியா சர்ப்பட விரச்சித கந்தான புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தான், அது கூட பஜகோவிந்தத்துல சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த தேவைகள் எல்லாம் கூட எப்படி இருக்கின்றது அப்படின்னு. இட் இஸ் ஓன்லி தி மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ஷாரீரம் கேவலம் கர்ம. குருவன், குருவன் என்ன அர்த்தம்? செய்தாலும். ஷரீரத்தை போஷிப்பதற்காக பாதுகாப்பதற்காக கர்மங்களை செய்தாலும் கூட என்ன ஆகுது? ந கில்பிஷம் ஆப்னோதி. கில்பிஷம்னா பாப்பம், ந பாப்பம் ஆப்னோதி. அது அவர்களுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கிறதால் அந்த சரீர போஷணைகள் அவர்களுக்கு எதுவாக ஆகாது, பந்தமாக ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு கர்மங்களை செய்தாலும் அது பந்தமாக மாறுகின்றது, நாம் கர்மங்களை செய்யாவிட்டாலும் அது பந்தமாக மாறுகின்றது. ஞானி கர்மத்தை செய்தாலும் அவருக்கு பந்தம் கிடையாது, அவர்கள் கர்மத்தை செய்யாது இருந்தாலும் கூட எந்த ஒரு பந்தமும் கிடையாது. இங்க ஆச்சாரியார் சொல்லும் பொழுது இது வந்து மூக்ஷுக்களுக்கு,
திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. அப்படி பார்த்த கீதையே முழுமையாக, இந்த கீதையே ஒரு முமுட்சுக்களுக்கு தான் அப்படின்னு. ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிற ஆர்வம் இருப்பவர்களுக்கு தானே இவ்வளவு பெரிய உபதேசங்கள் எல்லாம் சொல்றார். அப்ப அங்கே சொல்லும் பொழுது பாஷ்யத்துல சொல்லுவார், கில்பிஷம்னா என்ன அர்த்தம்? கில்பிஷம்னா பாப்பம்னு சொல்வார். ஆனா எது பாப்பம் அப்படிங்கிறது திருப்பி பாஷ்யத்துல சொல்லும் பொழுது, அனிஷ்ட ரூபம் பாப்பம் தர்மம் ச, ஒரு ச போட்டு தர்மத்தையும் சேர்த்துடுவார். அனிஷ்ட ரூபம், அனிஷ்ட ரூபம்னு எதெல்லாம் விரும்பத்தகாததோ, விரும்பத்தகாத பலனை கொடுக்கக்கூடிய பாப்பம். பாப்பம் வந்து விரும்பத்தகாத பலனை கொடுக்கும். வெறும் பாப்பம் மட்டும் பாப்பம் இல்லை, தர்மம் ச, புண்ணியமும் கூட பாப்பம் தான் முமுட்சுக்குன்னு எழுதிடுவார். தர்மகாப்பி முமுட்சோகோ கில்பிஷம் ஏக பந்த ஆபாதகத்வாத். முமுட்சுவிற்கு அந்த தர்மம் கூட என்ன ஆயிடும்? புண்ணியங்கள் கூட அவருக்கு பாப்பமாக ஆக்கிவிடும். ஏன்னா அந்த புண்ணியத்துல என்ன இருக்கின்றது? அந்த புண்ணியத்திலையும் நான் புண்ணியம் செய்கின்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து விடுகின்றதா இல்லையா? அங்கதான் நச்சிகேதன் யம தர்மராஜர்கிட்ட கேட்பான், ஞாபகம் இருக்க? போரும் எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த தர்மம் அதர்மம், தர்மம் அதர்மம், பாபம் புண்ணியம், இப்படியே கேட்டு 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 எனக்கு என்ன, ஐ எம் ஜஸ்ட் டிஸ்கஸ்டட் அபவுட் திஸ் டாபிக். ஆனா அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத், இந்த தர்ம அதர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்காக இங்க தர்மங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படி என்ன, தர்மமும் கூட பாப்பம்னா அப்ப அதை செய்யாமல் இருக்கலாமே, அப்படி அர்த்தம் கிடையாது. we have to perform our obligatory duties, கர்த்தவிய கர்மங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதிலிருந்து அந்த தர்மத்திற்கான பலனை என்ன பண்ணக்கூடாது? பலனை எதிர்பார்க்க கூடாது. யுதிஷ்டிரர் ரொம்ப அழகா திரௌபதியின் இடத்தில் சொல்வார், திரௌபதி, யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தர்மத்தை முழுமையாக கடைபிடித்து விட்டு தான் கடைபிடித்த அந்த தர்மத்திற்காக பலனை எதிர்பார்க்கின்றானோ, நான் கடைபிடித்த இந்த தர்மமானது எனக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எவன் எதிர்பார்க்கின்றானோ, அவன் வந்து தர்ம வாணிஜ்யக அப்படின்னு, ஹி இஸ் அ ட்ரேடர்னு சொல்வார். என்ன, தர்மத்தை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவன் சொல்வார். ஏன்னா திரௌபதி கேட்பா, எப்ப பார்த்தாலும் தர்மம் தர்மம் தர்மம், உன்னுடைய வாழ்க்கை பெறும், உனக்கு உனக்கு பேரே தர்மபுத்திரர். ஆனா இவ்வளவு தர்மத்தை கடைபிடித்து நீ என்ன சுகத்தை கண்டன்னு கேட்பாள். டைம் ஒரு நாஸ்திகர் போல பேசுவார் திரௌபதி. ஷி சேஸ் தட் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் ஆல்சோ. எனக்கு இனிமே தர்மத்தின் மேல, நீ ஏன்னா இவ்வளவு தர்மத்தை தர்மம் தர்மம்னு கடைபிடிக்கக்கூடிய ஒன்னை நான் பார்க்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த தர்மம் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்கலைன்னு. பட் அவருக்கு அதுதானே சந்தோஷம், தர்மத்தை விடாமல் இருக்கிறது தானே சந்தோஷம். அந்த தர்மத்தை சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், தர்மத்தை நாம ரொம்ப கடைபிடிக்கிறோம், நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது நாம நினைக்கிறோம்னா நம்ம உண்மையிலேயே தர்மத்தை கடைபிடிக்கல. நம்ம எவ்வளவு துன்பம் வந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த தர்மத்திலிருந்து நான் விலகக்கூடாதுன்னு நினைக்கிறதான சந்தோஷம் அப்படின்னு. அப்ப தர்மத்தினால் வரக்கூடிய கஷ்டம் கூட அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அது கூட அவர்களுக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். தர்மபுத்திரன் நெவர் கம்ப்ளைண்ட் அபவுட் தட். அதனால நல்லது செய்பவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வருதேன்னு இது சொல்றது யார் அப்படின்னு, உண்மையிலேயே நல்லது செய்பவர்கள் அவர்களுக்கு தங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை ஒரு பொழுதும் துன்பம்னு நினைக்கிறதே கிடையாது. ரொம்ப அழகா சொல்ல, தர்மத்திலிருந்து ஒரு பிரயோஜனத்தை நான் எதிர்பார்ப்பவனாக இருந்தால் அந்த தர்மத்தை வைத்து நான் வியாபாரம் செய்கின்றேன். ஆனா நான் தர்ம வியாபாரி இல்லை திரௌபதின்னு சொல்வார், ரொம்ப அழகா சொல்வார். ஐ டோன்ட் ட்ரேட் வித் தர்ம. டுடே எவ்ரிதிங் ஹஸ் பிகம் ட்ரேடிங். வி ட்ரேட் வித் எவ்ரிதிங். அண்ட் அதுல முதல் லிஸ்ட்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. தி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹஸ் பிகம் அனதர் பிக்கஸ்ட் யூனோ a trading. here these are all. அப்ப தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனா அந்த தர்மத்தை நாம் கடைபிடிப்பதால் தர்மம் நமக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும். ஏன்னா நான் எனக்கு வந்து பகவான் இடத்துல பக்தி இருக்கு, ஆனா பகவான் எனக்கு என்ன கொடுக்க கூடாது? கஷ்டமே கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட என்ன அர்த்தம்? ஈவன் தட் இஸ் ஆல்சோ தென் யூ ஆர் ட்ரேடிங் வித் யுவர் ஓன் டிவோஷன். அதுல ரொம்ப அழகா சொல்வார், இது செய்யணும், தர்மத்தை செய்யணும், அதனால் நான் செய்யறேன், அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் எவ்ரி திங்னு சொல்வார். தட் ஷுட் பி அவர் ஆட்டிடியூட். ஷாரீரம் கேவலம் கர்ம. தென் இஃப் யூ ஜஸ்ட் டூ வித் தட் ஆட்டிடியூட் என்ன ஆகும்? என்ன குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். when there is no expectations, நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாத பொழுது. அதான் முதல்ல நிராஷின்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிடும்? இயல்பாகவே நமக்கு
எந்த ஒரு பாபமும், பாபம்ங்கிறது இங்க என்ன, கர்மத்தினுடைய பலனை தான் பாபம்னு சொல்லுகின்றார்கள். இந்த கர்மம் தரக்கூடிய அந்த வாசனை, கர்ம வாசனைகள் தான் என்ன ஆகுது, இந்த கர்ம வாசனைகள் என்ன பண்ணும், அந்த கர்த்திருவத்தை, அந்த நான்கிற அந்த அபிமானத்தை அது இன்னும் கொஞ்சம் நிலைநாட்டும், இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதம் செய்யும். இந்த கர்த்திருவம் எதை சுற்றி இருக்கிறதுன்னு நல்லா கவனிங்க. அப்படி see the doership, gets firmly rooted only from the fruit of action. See, the day you just give up the fruit of கர்மத்தினுடைய பலனின் மீது பெரிய நமக்கு பிடிக்கலைன்னா, பிடிப்பு இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்த்திருவங்கள் கூட என்ன ஆயிடும், கர்த்திருவங்கள் கூட மறைந்து போய்விடும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து, இப்ப நிராஷி எத சித்தாத்மா, இன்னும் தியக்த சர்வ பரிகிரக ஷாரீரம் கேவலம் கருவ குருவன் ஆப்னோதி கில்பிஷம், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும் ஞானிகளுக்கு. இது ஹவு we can implement in our own day to day life. மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் நாம் பயன்படுத்த முடியும்னு பார்க்க வேண்டும். தென் லைஃப் டேக்ஸ் a different turn. It's called real U-turn. Then life takes a real U-turn. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். எதுருச்சாலாப சந்துஷ்டः द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च கிருத்வாபி ந நிபத்தியதே அப்படின்னு. குருவன் ஆப்னோதி கில்பிஷம் மாதிரி இங்க அதேதான், கிருத்வாபி ந நிபத்தியதே. கிருத்வா அவர் காரியங்களை செய்பவராக இருந்தாலும் கூட அந்த கர்மங்கள் என்ன பண்ணாது, அந்த கர்மங்கள் அவரை பந்தப்படுத்தாது. அப்படி காரணம் என்ன, எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. கீதையில 2-3 இடங்கள் அதை பார்க்கலாம். அப்படி ஏன்னோ லாப சந்துஷ்டக, லாப சந்துஷ்டகன்னா கிடைத்ததை வைத்து திருப்தியோடு இருப்பது. எதிர்ச்சான என்னத்த, எதிர்ச்சனா வாட் எவர் இட் கம்ஸ், எதேச்சையாக நம்ம சொல்றோம் இல்லையா, எதேச்சையாக, எதிர்பாராது. அப்படி சொன்னா எதிர்பாராமல் எந்த ஒன்று கிடைக்கின்றதோ அப்படி. ஸோ வாட் எவர் கம்ஸ் டு ஹிம், சிம்பிளா அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தியோடு நிம்மதியோடு இருக்க வேண்டும். இப்படி நாம பொதுவா இந்த உலகத்துல நாம பேசணும்னு என்ன அர்த்தம், பகவத்கீதா கம்ப்ளீட்லி டிமோட்டிவேட்ஸ் எவ்ரிபடின்னு சொல்லிடுவோம். See, this is our aspirations, goal setting, it is all totally different. Even in this world, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில கூட you want to achieve a greater success வேணும்னா we have to adjust our internal climate. உள்ள இருக்கக்கூடிய மனதை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வராமல் வெளியில் கூட மிகப்பெரிய வெற்றிகளை நம்மால் பெற முடியாது. ஒருவேளை அப்படி வெற்றிகளை எல்லாம் நாம் குவித்தாலும் கூட உள்ளே ஒரு நிதானம் இல்லாவிட்டால் அந்த வெற்றி நீடித்ததாக இருக்காது, அந்த வெற்றி நிலையானதாக இருக்காது. Therefore, when it is said that this is something very subjective, எதிர்ச்சா லாப, you keep working, do have aspirations, பரவாயில்ல. உலக விஷயம் ஞானிக்கு அது அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு வெளியில எந்த ஒரு லாபத்தையும் அடையணுங்கிற அவசியமே கிடையாது. எம் லப்துவா சாப்பரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததகன். ஏன்னா எந்த ஒன்றை அடைந்த பிறகு அதை காட்டிலும் அதிக லாபம் உடையதை அடையிறதுக்கு என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால இங்க எதிர்ச்சா லாப சந்துஷ்டக கூட ஷரீரஸ்திதி மாத்திரம் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, அவ்வளவுதான். அப்படி புரியுறது உங்களுக்கு? அங்கிருந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படி இங்க எதிர்ச்சா லாப சந்துஷ்டக வித் ரெஸ்பெக்ட் டு தி பிராரப்த ஆஃப் தி பாடி. அப்படி அவருக்கு ஷரீர பிராரப்தத்திற்கு உணவு கிடைத்தால் என்ன பண்றார், சில ஞானிகளுக்கு நல்ல சௌரியமா கிடைக்கும் அப்படின்னு, சிலருக்கு கிடைக்காது. we have seen in this world அப்படின்னு. some people after ஜனக மகாராஜா ஞானத்திற்கு அப்புறம் கூட ராஜா மாதிரி இருந்தார் அப்படின்னு. there are so many people, they may not get any food also அப்படின்னு. ஸோ அதுக்காக ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷமா இருந்தார், இன்னொரு வருத்தமா இருந்தார், 2 பேருடைய மனநிலை என்ன இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் சம்திங் கால்ட், சமஸ்கிருதத்துல அஜகர விருத்தின்னு சொல்வார்கள். அஜகரம்னா ஒரு மலைப்பாம்பு. அப்படி அது என்ன பண்ணும், தன்னுடைய இடத்திற்கு தன்னை தேடி எது வருகின்றதோ அதை மட்டும் என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா அது அதுல திருப்தியாக அது இருக்கும்னு. இது மனோபாவத்திற்காக சொல்றது, நாட் டு டிமோட்டிவேட் எனிபடி. இதை யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக இது சொல்றது கிடையாது. அதனால என்ன சொல்றாரு, ஐடியா இஸ் எதிர்ச்சா லாப சந்துஷ்டகன், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஈவன் இஃப் ஹி கெட்ஸ்
if he doesn't get. Even we see such great people also, they will sweat and work. Continuously they work. பட் அவர்கள் அதற்கான பலன் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, சொல்லாத வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி. அப்படி நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு கிடைத்தால்தான் சந்தோஷம். எதிர்ச்சா லாப சந்துஷ்ட இல்லை. நமக்கு கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? லாபே சந்தோஷ, அலாபே துக்கக. நமக்கு கிடைக்கலன்னா துக்கம், கிடைச்சா சந்தோஷம். சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படின்னு. அந்த லாபே என்ன? லாபே லோபக அப்படின்னு. இந்த லாபம் லோபமாக மாறும், அலாபம் துக்கமாக மாறும். இவருக்கு என்ன கிடையாது? லாபம் இதுல எதுவுமே கிடையாது. கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், வந்தாலும் வராவிட்டாலும். ஆனா நினைத்த பலன் கிடைக்காவிட்டாலும் அவருக்கு என்ன கிடையாது? he just doesn't bother about anything. இதெல்லாம் ஏற்கனவே இந்த நிராசையோடு சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா just think about it. He has already achieved something which is infinite. See, எல்லையற்ற ஒரு பரம்பொருள் ஞானத்தை ஒருவர் அடைந்த பிறகு அப்புறம் அதுல லாபம் ஏது, அதில் நஷ்டம் ஏது? அதுல ஏதாவது லாப நஷ்டங்கள் ஏதாவது இருக்கின்றதா? அப்படின்னு ஒரு லாப நஷ்டங்களும் எதுவும் கிடையாது. அதனால எதிர்ச்சா லாப சந்துஷ்டக நீங்க ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒண்ணு வந்து அவருக்கு ஏற்கனவே எல்லையற்ற ஒரு விஷயத்தை அவர் அடைந்து விட்டதால் அதுல எந்த ஒரு லாபமும் நஷ்டமும் இல்லைன்னு தெரியும். Then he just come down. See, this is one idea. Then he come down to the body level. He knows that this is the reality. அப்படின்னு ஒன்னு வந்து சுப்ரீம் ரியாலிட்டி, இந்த தேகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. பட் தென் அனதர் ஒன் இஸ் வியாபகாரிக்கு சத்தான ஒண்ணு இருக்காருதா இல்லையா? ஈவன் ஞானியாக இருந்தாலும் உலக விவகாரங்களில் அவரும் ஈடுபட்டே ஆக வேண்டும். உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. அதனால உலக விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், வந்தாலும் வராவிட்டாலும் அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவருடைய மனோநிலை ஒரு பொழுதும் எந்த ஒரு மாறுதலையும் அடையாது. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். எதிர்ச்சா லாப சந்துஷ்ட. ஜஸ்ட் இட்ஸ் ஒன் வேர்ட். ஆல்வேஸ் அதுவே நமக்கு எதை கொடுக்கும்? திருப்தியை நமக்கு கொடுத்து விடும். ரெண்டாவது என்ன சொல்ற? துவந்த்வாதீதக. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். துவந்த்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருமைகள் அப்படின்னு சொல்லும். சீத உஷ்ணாதிபிகி அந்நியமானக அப்படி அவிஷன்ன சித்தக இது துவந்த்வாதீதகன்னு ஆச்சாரியர் ரொம்ப அழகா இருக்கு. துவந்தம்னா எல்லாம் இந்த இருமைகள் தான். இந்த உலகமே துவௌ துவௌ இதி துவந்தகன்னு சொல்வார்கள். எதை எடுத்தாலும் என்ன அர்த்தம்? எவ்ரி திங் எல்லாம் ரெண்டு ரெண்டாவது இருக்கு. இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும், நல்லதுன்னு இருந்தா ஒண்ணு, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும், பிரகிருத்தின்னு ஒண்ணு இருந்தால் விக்ருத்தின்னு ஒண்ணு இருக்கும். எவ்ரி திங் ஹேஸ் ஆப்போசிட். நம்ம படிக்கும் பொழுது இதற்கு எதிர்மறையான வார்த்தை என்னன்னு முதல்ல அப்படிதான் நம்ம கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். இல்லை ஜஸ்ட் ரைட் அண்ட் ஆப்போசிட் வேர்டு டு திஸ் அப்படின்னு எழுதணும் நம்ம அதற்கு. அதனால இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப கேட்கிறவர்கள் இருந்தார்கள்னா கேட்கும்போது தூங்குறவர்களும் என்ன பண்ணுவார்கள்? இருப்பார்கள். அதனால பேசுபவர் துவந்த்வாதீதனா இருக்கணும் அப்படின்னா. ஸோ தேர்ஃபார் இட் இஸ் செட் துவந்த்வாதீத சீத உஷ்ணாதிபிகி. இட் இஸ் செட் ஹன்யமானக அப்படி அப்படி ஈவன் தோ ஹி இஸ் பர்சிக்யூட்டட் பை தீஸ் டூ அப்படி. ஞானிக்கும் இந்த ரெண்டும் உண்டு. ஞானிக்கும் துவந்துவம் உண்டு. ஞானி ஒண்ணு துவந்தங்கள் இருமையை பார்க்காமல் எல்லாம் கிடையாது. ஞானிக்கும் என்ன உண்டு? துவந்தங்கள் உண்டு. பட் ஒன்லி திங் ஆச்சாரிய சேஸ் அவிஷன்ன சித்தக. விஷன்னம். விஷன்னம் என்ன அர்த்தம்? விஷாத. த வேர்டு விஷன்ன கம்ஸ் ஃப்ரம் விஷாத. அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஞாபகம் இருக்கா? விஷாத யோகம். See all these good and bad இந்த துவந்தங்கள் எல்லாம் it has created a lot of disturbance and distraction in the mind. But here is a person. இப்ப கிருஷ்ணரே எடுத்துக்கிறாரு. எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்து he doesn't become விஷாதி. அது துக்கத்தை அடைவது கிடையாது. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். எங்க பார்த்தோம்? மாத்ரா ஸ்பர்ஷஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயினோ அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. அது அர்ஜுனன் ஒரு முமுட்சுவா இருக்கிறதால தான் திதிக்ஷஸ்வன்னு சொல்றாரு. அப்படி இங்க ஞானிங்கிறதால துவந்த்வா தீத்தகன்ட்டார். அவர் ஒண்ணு இங்க திதிக்ஷா எல்லாம் அவர் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் எல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. He has already transcended it. He has already gone beyond it.
பின்னாடி படிப்பேன். துவந்தைர் விமுக்தா சுக துக்க சம்யை கச்சந்திய மூடா பதமவ்யயம் தத்து நதத் பாசயதே சூரியகன்னு பின்னாடி அங்கேயே துவந்த்வாதீதகன்னு சொல்லுவார். அடுத்து என்ன? விமத்சரக. விமத்சரம். விமத்சரம் நீங்க வந்து டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் என்வி. இங்கிலீஷ்ல சொன்னோன்னு என்வின்னா நான் வெஜிடேரியன் இல்லை. என்வின்னா வைரபாவம். வைரபாவம் அப்படின்னா பகைமை அப்படின்னு. ஸோ விமத்சரக இஸ் ஆக்சுவலி நிர்வைர புத்திகி அப்படி. So, யார் மீதும் எந்த கிடையாது, யார் மீதும் எந்த ஒரு வெறுப்போ, யார் மீதும் எந்த ஒரு பகை உணர்வோ இல்லாமல் இருப்பதற்கு பெயர். இல்லைன்னா விமத்சரம் அப்படிங்கிறது பொறாமை கூட அப்படி. இது சுவாமி தேஜோமயன்ஜி இது ரொம்ப அழகா சொல்லுவார் அப்படி. when he explains it, இந்த மத்சர அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன? இஸ் விகத மத்சரக. இந்த மத்சரங்கிற வார்த்தைக்கு from where Swamiji has taken, but it is a beautiful expression. மத்தக சரதி இத்தி மத்சரகன்னு சொல்லுவார்கள். See, இந்த மாதிரி எல்லாம் only you can learn from ஸ்காலர்லி பீப்புளா இருந்தா தான் அதெல்லாம் நமக்கு தெரியுங்க முடியும். இல்லைன்னா நாம மத்சரன்னு படிச்சா நமக்கு ஒன்றும் புரியாது. அதர்வைஸ் ஐ லேர்ன் திஸ் ஃப்ரம் சுவாமிஜி, ஸோ ஐ ரிமெம்பர். ஸோ அதர்வைஸ் நான் மத்சரன் படிச்சா டிரான்ஸ்லேஷன் படிக்க வேண்டியதுதான். சுவாமிஜி பியூட்டிஃபுல்லி வில் சே மத்தக சரதி இதி மத்சர. மத்தகன்னு என்ன அர்த்தம்? மத்தகன்னா மீர். சரத்தின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் சம்படி ஓவர் டேக்கிங் மீ, கோயிங் அஹெட் ஆஃப் மீ. என்ன மீனிங் பாருங்க அப்படி. All the time this mattaga sarati mattaga sar, all the time this person wants to go ahead of everybody. எல்லாரை காட்டிலும் என்ன பண்ணணும்? தான் முந்தி செல்ல வேண்டும், தான் முந்தி செல்ல வேண்டும். என்ன பண்றாரு? எல்லாரை காட்டிலும் முந்தி செல்ல வேண்டும். நீங்க அதுவும் நீங்க கார்ல எல்லாம் போனீங்கன்னா உங்க முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் இருந்தா உங்களை தாண்டி போகவே விட மாட்டார்கள் அப்படின்னு. இது உங்களுக்கு வழியே கொடுக்க மாட்டார்கள். he always wanted to lead. There are certain people they want to remain all the time in one position. அதே பொசிஷன்ல இருக்க அடுத்தவர்கள் வரவே கூடாதுன்னு அவர்கள் முடிவே பண்ணி விடுவார்கள். People they don't know if something there is something called resignation ஒன்னு இருக்கு. voluntary resignation. Voluntarily you can give up so that you can give way to another person. Much more younger generations can take over, but கடைசி வரைக்கும் என்ன பண்ண? they only wanted to lead. they always want to go ahead. இந்த ஹைவேல கார்ல போகும்பொழுது வேடிக்கையான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும். வாட் ஒரு ஸ்பீட்ல போயிட்டே இருப்பா, ஆல்வேஸ் என்ன பண்ணும்? somebody wants to overtake you. இந்த ஓவர்டேக் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன மிரர்ல என்ன பண்ண, பின்னாடி வர்றவன் எவ்வளவு தூரம் நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. நாம ஓவர்டேக் பண்ணி போறதை விட என்ன அடுத்தவன் பின்னாடி எவ்வளவு தூரத்துல வர்றான், அவன் நம்மள முந்திடுவானோ அவங்கள நம்ம தாண்டி போய் விடுவான். See, there is always a fear of somebody, just going ahead of you. So all the time there is only a spirit of competition. அப்ப எல்லா விதத்துல எல்லாரோட என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். போட்டி போட்டுக்கொண்டு என்ன இதுக்கு பேர் மத்சரம்னு பெயர். மத்சரம்னு ஆல் த டைம் டு கீப் ஆர் செல்ஸ் only on the front, not allowing anybody to just overtake us. Here is a person விமத்சரக. இவர் என்ன பண்ற? எல்லாரும் போங்க போங்க போங்க. They are ready to give their shoulders for all other people to ascend the highest. எத்தனை பேர் தன்னுடைய தோளில் ஏறி அடுத்த உயரத்தை அடைய முடியுமோ அந்த உயரத்தை அடைபவர்களுக்கு எல்லோருக்கும் என்ன பண்றார்கள்? தன்னுடைய தோளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். how many people are there? இன்னொருத்தரை தூக்கி விடுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? So here is a person விமத்சரக. நீங்க just think about it. Why this மத்சரம்? மத்சரம்னு some kind of ஒரு ஜலஸ். நமக்கு எதுக்கு ஒரு பொறாமைங்கிறது வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு பொறாமையா இருக்கட்டும், ஒரு பகையாக இருக்கட்டும், காரணம் என்ன? அது ஏன் அவருக்கு இல்லை? அதர் பர்சன், இன்னொரு மனிதனுக்கு ஏன் அந்த பொறாமை இல்லை? இன்னொருவருக்கு ஏன் அந்த வெறுப்பு இல்லை? நமக்கு அந்த வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? அந்த பொறாமை வருவதற்கு காரணம் என்ன? why this competition அப்படின்னு பார்த்தோன்னா a simple thing is, see, for us, because of ignorance, நம்முடைய அறியாமையினால் நாம் என்ன பண்றோம்?
we try to create a value for material things. இல்ல கவனமா கேட்டுக்கணும். நான் சொல்ல முடியும். இது நாமளே we have to introspect. All the time, we create value only for material things. That means what? We value only material things. So there is a value tag. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா we add a value tag. இப்ப நீங்க இங்க 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருப்பேன் நான் ஒரு வேல்யூ டேக். இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க கிடையாது. இவங்க ஆப்பிள் லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க, இவங்க ஒரு டம்ளர் தண்ணி கூட கூட்டி. ஸோ இஃப் ஐ ஸ்டார்ட் புட்டிங் வேல்யூ டேக் டு த பீப்புள் ஹூ கிவ், and if I start hating people who doesn't give, then what is the difference? That means what? எங்கிருந்து இந்த மத்சரம் வருகின்றது? எங்கிருந்து இவர்கள் எனக்கு வேண்டியவர்கள், இவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் எங்க வருது? பிகாஸ் ஐ ஆட் அ வேல்யூ டேக் ஃபார் வாட் பீப்புள் கிவ் இட் டு மீ. மனிதர்கள் எனக்கு என்ன கொடுக்கின்றார்கள் அதை வைத்துக்கொண்டு எனக்கு உதவி செய்தால் அவர்கள் எல்லாம் ரொம்ப உத்தமமானவர்கள். எனக்கு அவங்க ஒரு உதவியும் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அவர்கள் பயனட்டும். ஸோ டோன்ட் வி ஆல் த டைம் கேரி எ வேல்யூ டேக்? இது பண்றோமா இல்லையா? அதனால எல்லா ஆல் மெட்டீரியல் திங்ஸ் உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூ டேக். நாட் ஓன்லி தட், யூ புட் அ வேல்யூ டேக் அண்ட் யூ திங்க் தட் யூ ஜஸ்ட் வாண்ட் இட். அப்படி அதுக்கு ஒரு வேல்யூ டேக், ஒரு ஒரு இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றோம்? அதுல அது வேல்யூ பார்க்கிறோம். தென் ஐ வாண்ட் இட். ஸோ பட் வென் கம்ஸ் டு எ மேன் ஆஃப் நாலேஜ், வைஸ் மேன் அப்படின்னா he has a very insignificant little value for these worldly things. He doesn't carry any value tag for material things. It holds a very little value for all these things. காரணம் என்ன அப்படின்னு he has already gained something more valuable. இங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, நீங்க எவ்வளவு வேல்யூ டேக் போட்டு நீங்க வாங்கி வச்சாலும் கூட அதற்கு என்ன கிடையாது, அதற்கு ஒரு நிரந்தரமான வேல்யூங்கிறது ஒண்ணு கிடையாது. ஹியர் இஸ் அ பர்சன், he has already he has gained that infinity. அது மேல அடையிறதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு மேல அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. the most valuable thing is possessing அப்படின்னு. அதனால அவருக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இது தாண்டி போறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி. சரி, ஒருவேளை ஒரு ஞானி தான் ஞானத்தை அடைந்து வேறு யார் ஒருவதாரு இந்த ஞானத்தை அடைந்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது ஏதாவது பொறாமை இருக்குமா? இருக்காது. அப்படி நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஜஸ்ட் a simple example. ஆல் தி ரிவர்ஸ், எல்லா நதிகளும் என்ன ஆகுது? கடலில் போய் கலக்கும். இப்போ ஒரு நதி கடலில் போய் கலக்கின்றது. தென் இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி, அதனுடைய நாம ரூபங்களை எல்லாம் விட்டு விட்டு இட் ஹஸ் பிகம் அ மைட்டி ஓஷன். அப்படி ஸோ தட் ரிவர் ஹஸ் பிகம் அன் இன்ஃபைனைட் ஓஷன். அப்படி இன்னும் வென் யூ என்ஜாய் தட் இன்ஃபைனிட்யூட் அண்ட் அது திருப்பி தான் நதியாக மாற வேண்டும்ங்கிற எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. வேறு நதிகளோடு போட்டி போட வேண்டிய அவசியமும் அதுக்கு இல்லை. அப்படி பிகாஸ் தெர் இஸ் நத்திங் கிரேட்டர் தேன் ஓஷன். இப்ப இன்னொரு நதி அந்த கடலில் கலந்து விட்டால், ஏற்கனவே கடலில் கலந்த அந்த நதியானது இன்னொரு நதியும் கடலில் கலந்து விட்டதேன்னு அதுக்கு ஏதாவது பொறாமை இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதற்கு தான் நதினே தெரியாது. ஒரு தடவை கடலில் கலந்த பிறகு அது கடலாகவே மாறி விடுவதால் இன்னொரு நதி வந்து கலந்து விட்டு அது இன்னொரு நதி, அப்ப தான் நதிங்கிற எண்ணமே இல்லையே அப்படின்னு. So it also looks like only as the ocean. அதற்கு என்ன தெரியும்? தன்னை தவிர அங்கு வேறு எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த நதி கடலில் கலந்த பிறகும் தன் நதி என்று நினைத்து கொண்டே இருந்தால்தான் வேறொரு நதி கடலில் வந்து கலந்த, ஐயோ இந்த நதியும் வந்து கடலில் வந்து கலந்து விட்டதே. சில பேருக்கு இந்த உலகத்துல தனக்கு கிடைச்சது இன்னொருத்தருக்கு கிடைத்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போமா இல்லையா அப்படின்னு. See, whatever the name and fame which I gained, no other person should gain. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா இல்லையா? இன்னும் என்ன இருக்கிறது? ஆஃப்டர் கெய்னிங் சம்திங் ஆல்சோ there is sense of duality. அப்படி இங்க என்ன ஆகுது? having gained that, even that sense of duality also disappears.
அந்த நதி கடலான பிறகு வேறொரு நதியை, அதுக்கு தானே நதி இல்லைன்னு தெரிந்த பிறகு வேறொரு நதி கடலில் கலந்தால் என்ன, கலக்காவிட்டால் என்ன, அதற்கு என்ன மத்சரம் இருக்க முடியும்? ஜஸ்ட் இமேஜின் அபவுட் இட், திங்க் அபவுட் இட். அப்ப இந்த மத்சரங்கள் எல்லாம் ஏன் வர்றது? மத மாத்சரியம்னு சொல்றோம், இதெல்லாம் ஏன் வருகின்றது? இதெல்லாம் இந்த பொறாமைகள் எல்லாம் வருவதற்கு காரணம், we just value a particular thing and we just want it only for us. If somebody gets it, then there is a problem. இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் என்ன இல்ல, விமத்சரக. Therefore it is said சமக சித்த அசித்தௌ. ஸோ சித்தௌ கிடையாது ஈவன் இன் சக்சஸ், அசித்தி ஈவன் இன் ஃபெயிலியர், வெதர் இட் இஸ் சக்சஸ் ஆர், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம். சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜவ் ததோ யுத்தாய் யுஜஸ்வ நைவம் பாபம் அபாப்சஸ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாரு. சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜவ், இதெல்லாம் முதலில் அந்த மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்? சம சித்தௌ அசித்தௌ, எல்லாவற்றிலும் எப்படி இருக்கின்றார்கள்? therefore it is said ந கிருத்வா ந நிபத்தியதே. அவர்கள் கர்மங்களை செய்தாலும் கூட அந்த கர்மங்கள் அவர்களை பந்தப்படுத்துவது கிடையாது. திருப்பி கேட்கிற, ஏன் அவர்களை அந்த கர்மங்கள் பந்தப்படுத்துவது கிடையாது? ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் அப்சர்வ் திஸ் பாயிண்ட். அவர்களுக்கு ஏன் கர்மங்கள் அவர்களை பந்தப்படுத்துவது கிடையாதுன்னா, இப்போ when there is an ignorant person, அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது அந்த கர்மம் என்பது அவனுக்கு முடிவான ஒன்று அல்ல. The karma itself is not a fulfillment. புரியுறதா உங்களுக்கு? See, when an ignorant person performs some karma, the karma is not end of everything for him. That karma is only just a beginning for him. அவனுக்கு கர்மம் என்பது முடிவு கிடையாது. அப்படி கர்மம் என்பது என்ன இருக்கின்றது? ஆரம்பமாக இருக்கின்றது. அப்படி the karma is just a beginning. So he begins the karma. அப்புறம் திருப்பி என்ன ஆகுது? அது கர்மத்தினுடைய பலன் எல்லாம் கொண்டு போய் விடும். ஸோ இட் லீட்ஸ் டு கர்ம பல. இப்ப கர்ம பலமும் என்னவாக இல்லை, he gets the பலன். அந்த பலன் வந்த அப்புறமா அந்த கர்மம் முடியணுமா இல்லையா? After getting that result also he doesn't find fulfillment. So for him karma is also not an end. Even if he gains the result, that result is also not an end, because that result will again lead to another karma. அந்த கர்மத்தினுடைய பலன் இன்னொரு கர்மத்தை என்ன செய்கின்றது? இன்னொரு கர்மத்தை அது தூண்டுகின்றது. therefore there is no end for karma. அதனால கர்மத்திற்கு முடிவே இல்லாமல் என்னது? there is a vicious circle. இது சுற்றி கொண்டே இருக்கின்றது. அதனால அந்த கர்மம் என்ன பண்ணுகின்றது? அவன் செய்யக்கூடிய அந்த கர்மம் அவனை பந்தப்படுத்துகின்றது. because the karma itself is not a complete thing for him. Karma itself is not an end of it. Karma is just a beginning. புரிஞ்சது உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு? பட் when it comes to ஞானி, karma is, he does karma out of fulfillment. நான் ஏற்கனவே சொன்னேன், it is not a beginning. கர்மம் என்பது அவருக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது. அவருடைய கர்மம் என்பது நிறைவான ஒன்றிலிருந்து வரக்கூடியது. ஆல்ரெடி he has seen complete satisfaction, complete fulfillment. நித்திய திருப்தக பார்த்துட்டோமா இல்லையா? சோ நித்திய திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு பசியே இல்லாதவர் பரிமாறினா எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா பரிமாறுவார் பாருங்க. இன்னும் ஒருத்தருக்கு நிறைய பசி இருக்கு, அவர் கையில கொடுத்து நீங்க இப்ப சாப்பிடக்கூடாது பரிமாறுங்கன்னு சொன்னா அவருடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கும்? அவருடைய கவனம் பர்சன் இஸ் கம்ப்ளீட்லி இஸ் நித்திய திருப்தி. சோ அவருக்கு பரிமாறுவதுங்கிறது என்ன அர்த்தம்? இட் இஸ் ஒன்லி a fulfillment. அடுத்தவருக்கு என்ன அர்த்தம்? அதுதான் ஆரம்பமே. அப்படி இட் இஸ் ஒன்லி a beginning. அப்படி பிகாஸ் அவன் பரிமாறினதான் அடுத்து என்ன பண்ண முடியும்? நீ பரிமாறினதான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டா, then that becomes a beginning. So what is beginning for us? What is endless for us? It is not only a beginning. கர்ம நமக்கு ஆரம்பம் மட்டும் இல்லை, கர்ம இஸ் எண்ட்லெஸ் ஆல்சோ. நமக்கு முடிவே இல்லை. அப்படி அவர் ஏற்கனவே முடிந்த ஒன்றிலிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முடிந்த ஒன்றிலிருந்து, அதான் வேத அந்தம்னே சொல்லிடுறோம். வேதம் கூட முடிவு கிடையாது. இன்னும் வேதாந்தம் ஏன் சொல்றோம்? முடிந்த ஒன்று. he begins something out of total completion. We begin out something from non-fulfillment.
he becomes something from his complete fulfillment. அப்ப அந்த கர்மம் எப்படி இருக்கும்? What will be his state of mind? How joyful he will be while performing கர்மங்களை செய்யும். அதனால என்ன கிடையாது? Because he is so joyful. அவர் கர்மத்தை செய்யும் பொழுது ஒரு சந்தோஷமாக செய்வதால் அவருக்கு பந்தம் கிடையாது. சிம்பிள் சீக்ரெட், அவ்வளவுதான். எப்பொழுதும் எந்த கர்மத்தை செய்தாலும் நம்ம ஒரு இன்னும் ஆர்ப்பாட்டமாக செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக, இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் தட் கர்ம வில் நாட் பைண்ட். அது ஒரு பூரணத்துவத்திலிருந்து ஒரு கர்மம் எழுந்தால் அந்த கர்மம் அந்த மனிதனை பந்தப்படுத்தாது. திங்க் மோர் ஆஃப் இட். We will see in our next class. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.